மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மகளிருக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான தீர்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் மருத்துவமனையின் சிறப்பு சித்த மருத்துவர் ரேவதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஏற்படக்கூடிய இந்த குழந்தையின்மை பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம விவாதிக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு பூ பெய்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுவதற்கு எந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு குழந்தையின்மைனா என்னன்னு பார்க்கலாம். குழந்தையின்மை அப்படின்னா என்னென்னா, திருமணமானதுலேருந்து ஒரு வருஷ டைம் வரைக்கும், அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமேவும் திருமணமானதுலேருந்து குழந்தைக்கு பிளான் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. இவங்க ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அது குழந்தையின்மை கிடையாது. 35 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்குள்ளே போகணும். இதை தான் நம்ம குழந்தையின்மை அப்படின்னே சொல்லுவோம். அதாவது மோர் தென் 35 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட 1 or 2 இயர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க, எனக்கு சக்ஸஸ் இல்லை, எனக்கு எல்லாமே நெகட்டிவ் வருது அப்படின்னா மட்டும்தான் அது குழந்தையின்மைன்னு சொல்கிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க பெண்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஆண்களும் காரணம் இருக்குது. இப்போ நம்ம சங்க காலங்கள்லே பார்த்தீங்கன்னா பெண்களை பருவங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏஜ் வைஸாக பார்க்கும்போது பேதை பெண், பேரிளம் பெண், அதுக்கப்புறம் மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பேதை பெண் அப்படின்னு சொல்லும்போது 5லேருந்து 7 வயசு வரைக்கும் வருவாங்க. பெதும்பை அப்படின்னும் போது 7லேருந்து ஒரு 11 வயசு. மங்கை அப்படிங்கும்போது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது, அதாவது 12, 13 இந்த மாதிரி ஏஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நம்ம சித்தர்கள் அழகா இந்தந்த ஏஜில் இந்தந்த உணவு கொடுத்தா இந்தந்த டிசீஸ் வராது அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்னைக்கு இதை நம்ம கொலாப்ஸ் பண்ணோம், அப்படி கொலாப்ஸ் பண்ணமோ அன்னையிலேருந்தே நமக்கு எல்லாமே பிரச்சனை தான். சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து பியூபர்ட்டி ஆனதுலேருந்தே அவங்களுக்கு ஒழுங்காக மென்சஸ் வராமல் இருக்கிறது, இல்லை அதிகமான வலியோடு வர்றது. அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கும்போது அந்த இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், என்ன மாதிரி லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் காரணங்களை பற்றி சொல்லிட்டே வரீங்க. இப்போ முதன்மையான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ் என்ற பிரச்சனையினால் அவதிப்படுறாங்க. இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது, இதை எப்படி எல்லாம் சரி செய்யலாம்? இப்போ பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட கருமுட்டை இருக்குல்ல, அந்த கருமுட்டையில் கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் நடக்க வேண்டிய இந்த ஓவல்யூஷன் டைம், அதாவது அந்த முட்டை ஒழுங்காக வெடித்து ரெகுலராக பீரியட்ஸ் வராமல் இர்ரெகுலராக இருக்கிறது. மாதம் வர வேண்டிய மாதவிடாய் காலங்கள் தள்ளி தள்ளி போகிறது, இல்லை சீரற்று இருக்கிறது. அதாவது திடீர்னு ஒரு 10 நாள் வர்றது, அதுக்கப்புறம் வரலை, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வர்றது, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது. இந்த மாதிரி சீரற்ற மாதவிடாய் இருக்குது அப்படின்னும் போது இதை பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவும் பெயின்ஃபுல்லோட இருக்கும். ஒரு சிலருக்கு பெயின்ஃபுல்லோட இருக்கும், ஒரு சிலருக்கு 2 மாசம் கூட வராது, ஒரு சிலருக்கு 3 மாசம் கூட வராது. வந்துச்சுன்னா 1 மாசம் வரைக்கும் பீரியட்ஸ் வரும். இந்த மாதிரியான பீரியட்ஸ் ப்ராப்ளம் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து, அதாவது இப்போ முந்தி சராசரியா பெண்கள் 12, 13 ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டங்கள் ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 10 வயசுலேயே இப்போ இருக்க நம்மளோட இந்தியாவில் சராசரியா பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஏஜ்ல இருந்தே அவங்க அதை ஒரு பெரிய சுமையா பாக்குறாங்க. ஐயோ பீரியட்ஸ் வரலையே, வந்துருச்சே அப்படின்ற அந்த ஒரு பெரிய சுமையா பாக்குறாங்க. இது இந்த மனநிலையே முற்றிலும் தவறானது. அதை பேரண்ட்ஸ் அப்புறம் நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கைட் பண்ணி அவங்கள கரெக்டா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது? இப்போ சீரான மாதவிடாய் இருக்காது, இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும்? அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒபிஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது சுத்தமாகவே எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றங்கள் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட் ஹேபிட், அதாவது ஒழுங்கற்ற ஃபுட் ஹேபிட் கரெக்டாக இருக்கிறது இல்லை, ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுக்கிறது, தேவையான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம இருக்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏஜ்ல தான் நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன்கள்லாம் கரெக்டாக சுரக்கும். இப்போ இந்த ஹார்மோன்கள்லாம் சுரக்கலை அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக இந்த பிசிஓஎஸ் மாதிரி பிரச்சனை. இது நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு குழந்தையின்மையும் கொண்டு வருது. இது ஒன் ஆஃப் த பிக் ரீசனாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஓவல்யூஷன் ஒழுங்காக முட்டை வெடிச்சு அந்த கருமுட்டை வெடிச்சு வெளியே வரலை அப்படின்னும் போதும் நமக்கு அவங்களுக்கு வெயிட் போட்டுட்டே இருக்கு. ப்ளஸ் பிசிஓஎஸ் சந்திக்கிறாங்க. அடுத்து அந்த கல்யாண ஏஜ்ல வரும்போது அவங்க இந்த இன்ஃபர்டிலிட்டியை சந்திக்கிறாங்க.
இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கும்போது அந்த நீர்க்கட்டிகளை வந்து அது உடைக்கணும் அப்படின்றதுக்காக அறுவை சிகிச்சை எல்லாம் மேற்கொள்றாங்க. இந்த முறை சரியா? அறுவை சிகிச்சை இல்லாம சித்த மருத்துவத்துல இதுக்கு தீர்வு இருக்கா? இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே முக்குக்கு இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எங்கே பார்த்தாலுமே கர்ப்பப்பை நான் வெளியே எடுத்துடுறேன், எனக்கு மாதம் மாதம் ஒரு 2 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் இந்த பீரியட்ஸே ஒரு தொல்லையாக இருக்குது, கரெக்டாக வரமாட்டேங்குது, அதுக்கு பேசாமல் நம்ம வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற தப்பான ஒரு கண்ணோட்டம் வந்து இப்போ மக்களிடையே வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இது முற்றிலும் தவறானது. சித்த மருத்துவத்தில் இதுக்கு 100% சிறந்த தீர்வு இருக்குது. சர்ஜரி இல்லாமையே இல்லை. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு சைஸ் இருக்கு. இப்போ யூட்ரஸோட சைஸ் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பல்கியா இருக்கலாம், அதாவது கர்ப்பப்பை வந்து அவங்களோட சைஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம், இல்ல உள்ள வந்து சின்ன சின்ன நார் திசு கட்டிகள் இருக்கலாம், இல்ல அவங்க டியூப்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னும் போது தே ஆர் அட்வைஸ்டு ஃபார் சர்ஜரி. அவங்களுக்கு தான் முற்றிலும் வந்து சர்ஜரி. அதுவும் வந்துட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசிச்சு தான் இந்த மாதிரி முடிவுக்கு வரணும். மற்றபடி வந்துட்டு நமக்கு வந்து இதை ஒரு அறுவை சிகிச்சை வந்து தேவையற்றது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இன்னும் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதவிட சீராக வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாத்திரை எடுத்து வந்து அவங்க வர வைக்கிறாங்க. இந்த முறை சரியா? இதை வந்து அவங்க பின்பற்றினா அவங்களுக்கு அது எந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்போ இந்த ஹார்மோன் டேப்லெட் போடுறது, அதாவது இந்த 21 days ஹார்மோன் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி டேப்லெட்ஸ் போட்டு தான் எனக்கு பீரியட்ஸ் வருது மேடம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இது முற்றிலும் தவறானது. ஹார்மோன் டேப்லெட் போடாமையே நமக்கு இயற்கையாவே வந்துட்டு நமக்கு வந்து மாசம் மாசம் பீரியட்ஸ் வரணும். அது மட்டும் இல்லாம இந்த வயிற்று சதை, அதாவது இந்த அடிவயிறு அப்டாமினல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம், அடிவயிற்று பகுதிகள் வந்து முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே குத்த வச்சு உட்காந்து சில வேலைகள் செய்வாங்க. அதாவது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது, துவைக்கிறது, மாவரைக்கிறது, இந்த மாதிரி. இப்ப அந்த மாதிரி ஐட்டமே எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு வாஷிங் மிஷின், மிக்சி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் இருக்க சுற்றி இருக்கிற சதைகள் வந்து அதிகமாகுது. ப்ளஸ் வந்து இந்த கர்ப்பப்பைக்கு தேவையான எக்ஸசைஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்போ வந்து நமக்கு அந்த அப்டாமினல் ஒர்க் அவுட்ஸ், நம்ம இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிட்டு கரெக்டான ஃபுட்டு ப்ளஸ் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வாழ்வியல் மாற்றங்கள், இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸையும் கொஞ்சம் மாற்றி இருக்கும்போது சீராக வந்துட்டு நமக்கு மாதவிடாய் வரதுக்கான இந்த பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த பிசிஓடி இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கணும்? இப்போ பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன சாப்பிடணும் அப்படின்னா வந்துட்டு நல்ல ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு எள்ளு நிறையா எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் நிறையா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளீடிங் இப்போ எனக்கு வந்து நிறையா போயிட்டே இருக்குது, இதுக்கு என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. வாழை பிஞ்சு இருக்குல்ல, வாழைக்காய்க்கு முன்னாடி இருக்கிறது, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் நைட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தேனில் ஊற போட்டுட்டு அதை வந்து சவச்ச சாப்பிடும்போது, இந்த வாழை கச்சலை சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த இயற்கையாகவே அந்த சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் ரிச் ஃபுட்ஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. பால், முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை வகைகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள். அதே மாதிரி ரெட் கலரில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும், அதாவது சிவப்பு கொய்யாவாகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், ஸ்ட்ராபெரி ஆகட்டும், இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. இதுவும் குழந்தையின்மைக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஏற்படுறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன? இப்போ தைராய்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது கூட வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு வருது. தைராய்டு வந்து பெண்களுக்கு தான் முற்றிலுமாக வருதா அப்படின்னு பார்த்தா ஆண்களுமே நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ தைராய்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த எம்டி ஸ்டமக்கில் மாத்திரை சாப்பிட்றதுன்றது ஒரு கசப்பான விஷயமா தான் இருக்குது. இப்போ இந்த தைராய்டை வந்து இயற்கை முறையிலேயே சித்த வைத்தியத்தில் நம்ம சரி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பண்ணலான்னு தான் சொல்லுவேன். இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன தூக்கிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்ல வீங்கி ஸ்வெல்லிங்காக தெரியும் பார்க்கறதுக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஹைப்போதைராய்டிசமா இருக்கலாம், அதாவது அது ஒரு சுரப்பி அது கம்மியாக சுரக்கலாம், இல்லை அதிகமாகவும் சுரக்கலாம், இல்லை அதை சுற்றி வந்து நமக்கு வீக்கமும் காணப்படலாம். இப்போ இந்த ஸ்வெல்லிங் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கறதுக்கு அது அப்படியே கிளாண்ட் வந்து பெருசாக தெரியும். அது வந்து நாளடைவில் புற்றுநோயாக கூட மாறலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு FNAC பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி அது என்ன செல்ஸ் இருக்குது, அது புற்று செல்ஸா இல்லை ஆர்டினரியான செல்ஸா, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். வெளி பூச்சு மருந்துகள் மாதிரி, அதாவது இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு வெளி பூச்சு மருந்துகள் மாதிரி கூட நிறைய சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது. இன்டர்னலாகவும் தைராய்ட்ஸ்க்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக தைராய்ட்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்துட்டு மஸ்ட். இதுக்கு இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம்.
இனிப்புல நேர் இல்லை. நம்ம இந்த மகளிருக்கு ஏற்படக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தைராய்டில் 2 வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ 2 வகை தைராய்டு இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்? அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நிறைய மில்க்கு, சோயா, நட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர், கேபேஜ், முட்டைக்கோசு இந்த மாதிரி வகையான ஃபுட்ஸையும் நிறையா அவாய்ட் பண்ணணும். என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு சிவப்பு நிறம் நிறைந்த உணவுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நூல்கோல் நிறையா எடுத்துக்கலாம், முள்ளங்கி நிறையா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுக்கும்போது தைராய்டு வந்து நேச்சுரலாகவே வந்து நமக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் மிகவும் அவதிப்படுவாங்க. இது எந்தெந்த காரணங்களால ஏற்படுது, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ கர்ப்பப்பை கட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு கர்ப்பப்பையில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து பினைன் டியூமர்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த்திசு கட்டிகளாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த பினைன் டியூமரை வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு அது உடனே இனிஷியலாகவே சரியாயிரும். இல்லை அது அப்படியே நாள்பட்டு கட்டி ஆயிடுது. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்டி வந்து புற்றா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பெயின் கொடுக்கும். அடிவயிறு வந்து நார்மலாக இல்லாமல் இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக காமிக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மக்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்க மருத்துவர் ஆலோசிச்சு இந்த கர்ப்பையில வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய தீர்வு சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை வந்து மேற்கொண்டீங்கன்னா இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு கட்டிகளும் வரும். அது ஏன் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இனிப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வீக்கமணி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? கன்னியாகுமரியிலிருந்து. சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. எனக்கு இல்ல, எங்க வீட்டம்மாக்கு. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எங்க வீட்டம்மாக்கு இந்த கை கால் வலி, இடுப்பு வலி, இந்த குதிகால் வலி, இந்த தோள்பட்ட வலி எல்லாம் நாள்பட்டதா இருக்குது. உங்க வீட்டுக்கார அம்மாக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 60 வயசு. 60 வயசு ஆகுது. குதிகால் வலி எத்தனை வருஷமாங்க ஐயா இருக்கு? குதிகால் வலி எல்லாம் இவங்களுக்கு சுகர் பிரஷர் இருக்குல்ல. ஆமா ஆமா. எத்தனை வருஷமா சுகர் இருக்கு? அவங்க எத்தனை வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு? ஒரு 6 வருஷம் இருக்கும். அது கண்ட்ரோல்ல இருக்குங்களா? அளவு கரெக்டா இருக்குங்களா? சுகர் வந்து நீங்க லாஸ்டா எப்ப செக் பண்ணீங்க? இப்போ பரவாயில்லைங்க. நாங்க வந்து இப்போ மந்த்லி ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு போவோம். இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவுன்னு இல்ல. அப்படியே இந்த மாதிரி உடல் வலி, இந்த சோர்வு இதெல்லாம் வந்து சுகர் வந்து அதிகமா இருக்கிறதுனாலயோ இல்ல ப்ரொலாங்டா நீங்க மாத்திரை எடுத்துக்கிறதுனாலயோ இந்த குதிங்கால் வலி, அதாவது நரம்பு ஊறுற மாதிரி இருக்கிறது, கால் வந்து ஊறுற மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மரத்து போற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து அதிகமா சுகர் இருக்கிறதுனாலே வயதின் காரணமாக வரக்கூடியது தான். இதுக்கு நீங்க நிலவேம்பு கஷாயமே வந்துட்டு வாரம் 2 முறை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உடல் வலி, உடல் சோர்வு வந்து நீங்கும். பிளஸ் வந்து நீங்க சத்தான உணவுகளும் எடுத்துட்டு வாங்க ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஐசாமால்மா. என் தம்பிக்கு 52 வயசு. ஒரே நீரே போகாம அடைச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. கோட்டப்பட்டினத்துல இருந்து பேசுறேன், புதுக்கோட்டை மாவட்டம். சொல்லுங்கம்மா. என் தம்பிக்கு ஒரு 2 மாசமா நீரே போக மாட்டேங்குது. டீப்பு போட்டாதான் போகுது. அவங்களுக்கு உப்புச்சத்து ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிருக்காங்களாமா? என்னம்மா அது, அந்த தண்டுல அடைப்பு இருக்கான். யூரின் போற இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? யூரின் போகாம இருக்கிறதுனால தண்டுல அடைப்பு இருக்கா. ஆப்ரேஷன் பண்றதுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட் கல்சினே இருக்கு. ப்ரெஷர் வந்து கண்டிப்பா வந்து கண்ட்ரோலுக்கு வந்தாதான் வந்துட்டு சர்ஜரி பண்ணுவாங்க. இப்ப சித்த மருத்துவத்துல வந்து நமக்கு வந்து நல்ல நீர் போற காய்கறிகள் நிறைய இருக்கு, நிறைய கஷாய வகைகள் இருக்கு, நீர்மூழ்கி கஷாயம், இந்த மாதிரி கஷாயம்லாம் இருக்கு. சரிங்களா? இது வந்துட்டு நீங்க புதுக்கோட்டை அப்படின்றதுனால மதுரைக்கு வந்து எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸ் டீம் வந்து கேம்ப் வருவாங்கம்மா. அங்கே நீங்கள் நேரடியாக ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா.
அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, கவிதா பேசுறேன் மேடம். வணக்கம் அம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. ஓகே மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் கவிதா. சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸ் டைம் வரும்போதெல்லாம் ரொம்ப பயங்கரமா பெயினா இருக்கு மேடம். ஒரு 2 நாளைக்கு இது அவ்வளவாவும் ப்ளீடிங் ஆகாது. ரொம்ப ஏஜ் உங்களுக்கு என்னப்பா ஆகுது? ஏஜ் மேடம். எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு பையன் தான் மேடம். ஓகே, ஃபேமிலி பிளானிங் பண்ணல இல்லப்பா? இல்ல, பண்ணல மேடம். காப்பர்ட்டி ஏதாவது வச்சிருந்தீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். குழந்தை பிறந்த டைம்ல வச்சிருந்தேன் ஒரு 3 வயசு வரைக்கும். சரி சரி. இப்பெல்லாம் இல்ல மேடம். ஆனா பயங்கரமா ரொம்ப வலியா இருக்குது. ஒரு டைம்ல ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு ஆயிருது. அதாவது இப்ப வந்து உங்களுக்கு பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது தீட்டு முடிகிற காலம், அதாவது இந்த 40 வயசுக்கு மேல, இந்த 50 வயசுக்குள்ளன்னும் போது தீட்டு முடிய போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாக்கெல்லாம் எந்த வயசுலமா தீட்டு நின்னுச்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம்? எங்க அம்மாவெல்லாம் 50 வயசு வரைக்கும் எங்க அம்மா. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து 47, 45 வந்து தீட்டு நின்றுதுமா. அந்த தீட்டு நிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன், அதாவது அப்டாமினல் ஸ்கேன் ஒன்னு எடுத்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன்னா தீட்டு முடிகிற காலம் இல்லையா இது, அப்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தெளிவான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து சாலை கிராமத்துல இருக்கு, நீங்க நேரடியா வந்து பாருங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், என் பேரு வந்து கருப்பியா மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பெரியகுளம். சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேடம், நான் வந்து பெரியகுளம் இருந்து பேசுறேன் மேடம். என் பேரு வந்து கருப்பியா. சொல்லுங்க ஐயா. வயசு எனக்கு வந்து மேடம் வந்து மில்லில் அடிபட்டு எனக்கு 2 காலம் எடுத்துட்டாங்க. சரி சரி. ஆனா சுகர் பேஷண்ட் இருக்கு, சுகர் இருக்கு. எத்தனை வருஷமா சுகர் இருக்கு? சுகர் வந்து 5 வருஷமா இருக்கு மேடம். சரி, இப்ப என்ன தொந்தரவு செய்தையா? இப்ப எனக்கு தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா, சாப்பாடு வந்து நான் 2 நேரம் ரேஷன் சாப்பாடு தான் சாப்பிடுறேன். ஆனா முன்னாடி நான் கால் இருக்கும்போது நல்லா கண்ட்ரோலா இருந்தேன். சரி சரி. இப்ப வந்து எனக்கு வந்து கால் எரிச்சலா இருக்கு. கால்ல வந்து லைட்டா புண்ணு வந்திருக்காங்க. புண்ணு ஆறவே மாட்டேது. சுகர் இருக்கிறதுனால புண்ணு வந்து நம்ம வராம பாத்துக்கணும். நம்ம வந்து புண்ணு வந்துச்சுனாலும் உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த புண்ணை ஃபர்ஸ்ட் ஆத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த புண்ணு வந்து நமக்கு ஊடுருவி உள்ள போய் நல்ல சதையவே ஃபுல்லா குடஞ்சு எடுத்துரும் ஐயா. அதனால முதல்ல வந்து நீங்க புண்ணுக்கு வந்துட்டு பெரியகுளம்னால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க நேரடியா வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா எங்க போனுக்கு கீழே தெரிகிற போன் நம்பருக்கு போன் பண்ணி டெலிகன்சல்டேஷன் எடுத்து மருந்து வாங்கிக்கோங்க ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னும் அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இணைப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் மேடம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க வரலட்சுமி, திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம் மேம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. எனக்கு இது கொஞ்ச நாளா இது அப்படியே நெஞ்சிலாம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கு மேம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. தைராய்டு இருக்கு, எனக்கு சுகரும் இருக்கு. எது சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டேங்குதாம்மா? இல்லங்க, எது போட்டாலும் சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி குத்துது. ஹெர்பல் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் போயின்னு தான் இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு 10 நாள்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இது இன்னும் குடிக்க குடிக்க இன்னும் கொஞ்சம் அந்த குத்துறது, அந்த நைட்ல பேக் சைடு எல்லாம் இழுக்கிறது, ஃப்ரண்ட்லயும் இழுக்குது. அதனால வாத பிடிப்பு மாதிரி இருக்கா? ஏதாச்சும் வாய்வு மாதிரி இருக்கா? வாத பிடிப்பு ஏற்கனவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? நீங்க இல்ல, ஒரு 2 வருஷமா ஒரு 6 மாசமா அப்படி இருந்ததுண்டா மேம். ஹெர்பலுக்கு போயிருக்கேன். அது அதனால அவங்க சொல்லி அந்த மெடிசன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சுகர் டேப்லெட்டும் போட்டுருக்கேன், தைராய்டு டேப்லெட்டும் போடுறேன். சரிங்க. இருந்தும் அந்த பின்னாடி பேக் சைடு 2 பக்கமும் அப்படியே இழுத்து பிடிக்குது மேம். 12, 1 தான் ஆகுது தூங்கறதுக்கே. பேதி மருந்து கொடுத்தாங்களாமா உங்களுக்கு? கொடுத்துருக்காங்க. அந்த கழிவு இது கொடுத்துருக்காங்க மேம். பேதி மருந்து நீங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை எடுத்தீங்க அப்படின்னாலே உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே வெளியே வந்துரும். அதாவது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு 3 months அல்லது 6 months வரைக்கும் வந்து பேதி மருந்து எடுத்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றணும். பிளஸ் வந்து வாதம் கம்மியான உணவுகள், பூமிக்கு அடியில வெளியிற
கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் மொச்சை, கராமணி இதெல்லாம் ஒரு சிலருக்கு சேராது. இந்த வாத மிகுதியான உணவுகளை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே தெரியுற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க டெலிகன்சல்டேஷன் வந்துருங்கம்மா. தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அஞ்சலி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் ராம்நாடுல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கப்பா. எங்க அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே தலைவலியா இருக்கு. உங்க அம்மாக்கு வயசு என்னம்மா அது? எங்க அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது. சரி, தலைவலி அப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்கு? கண் பார்வை எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்ல சைனஸ்? எப்ப பார்த்தாலும் ஒரே தலைவலியா இருக்கு, வாந்தி எடுக்கிறாங்க. மூச்சு இல்ல மேடம், மூச்சு திணறலாம் இல்ல. சரி சரி, சொல்லுங்கம்மா. ஒரே தலைவலியா இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்குது, வாந்தி எடுக்கிறாங்க. அது வாந்தி எடுக்க போது தூக்கமே கிடையாது எங்க அம்மாவுக்கு, எப்ப பார்த்தாலும் முழிச்சேதான் கிடக்காங்க. இந்த மாதிரி இந்த வாந்தி தலைவலி எல்லாம் எத்தனை மாசமாப்பா இருக்கு? அது ரொம்ப ரொம்ப நாளா இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பாத்திருப்பீங்கல்ல, அவங்க என்னப்பா சொன்னாங்க? அவங்க ஒண்ணுமே சொல்ல, 2 டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. அதோட ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம், ஆனா என்னன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் தலைவலியாத்தான் இருக்கு. அதாவது ஸ்கேன் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்து பார்க்கணும். பிளஸ் வந்து கண் பார்வை செக் பண்ணி பார்க்கறதும் நல்லது. பித்த வாந்தி கூட, அதாவது நாடி நடைய பார்க்கும் போதுதான் தெரியும் உங்களுக்கு வந்து நாடியில வந்துட்டு உங்களுக்கு வாதம் நிறைய இருக்கா, பித்தம் நிறைய இருக்கா, எந்த நாடி வந்து பாதிப்பாயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் போது நமக்கு வந்து வாந்தியை வந்து சரி பண்ணலாம். சரிங்களா? தலைவலிக்கு வந்து கண்டிப்பா நீங்க வரும்போது ஒரு தடவை கண் செக் பண்ணிட்டும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கணும்னா அதை பார்த்துட்டும் நீங்க இந்த ரிப்போர்ட்டோட வந்து மதுரைக்கு எங்க டீம் வந்து கேம்ப் வருவாங்கம்மா, அங்க நேரடியா நீங்க வந்துருங்க. மாசம் 2ஆம் தேதி வருவாங்க. கீழே தெரியுற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. நம்ம இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நார்க்கட்டிகள் ஏற்படுது. இந்த நார்க்கட்டிகள் ஏன் ஏற்படுது, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ வந்துட்டு இது எந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி கட்டிகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது 45 இயர்ஸ், 35 to 45 இயர்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேரிளம் பெண் அப்படின்னு சொல்கிற அந்த பருவத்தில் தான் இந்த நார்த்திசு கட்டிகள் ஆகட்டும், கருப்பை கலலைகள் ஆகட்டும், கருப்பை கட்டிகள் ஆகட்டும், இது எல்லாமே உருவாகுது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ளே சின்ன சின்ன உதிரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன கட்டிகளாக இருக்குது, அதாவது முடிச்சு மாதிரியான கட்டிகளாக இருக்குது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணி தான் பார்க்க முடியும். இதை வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உதிரப்போக்கை கொண்டு வரும். அதிகப்படியான உதிரப்போக்கு ப்ளஸ் வந்துட்டு வயிற்று வலி இதெல்லாம் மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த கட்டி வந்து சாதாரண கட்டி தானா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிட்டு அந்த கட்டி கரையிறதுக்கான உள் மருந்துகள், சித்த மருந்துகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு சர்ஜரி இல்லாமையே இந்த கர்ப்பப்பை கட்டிகளை வந்து நம்ம கண்டிப்பாக சரி பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையின் உட்சுவர் வந்து தடிச்சு காணப்படும், அதனாலேயே அவங்களுக்கு வந்து உதிரப்போக்கு அதிகமாகவே இருக்கும். இதை எப்படி எல்லாம் சரி செய்யலாம்? இப்போ வந்துட்டு ஒரு திக்னஸ் வந்துட்டு இந்த கர்ப்பையோட உள்சுவர் எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்துட்டு இத்தனை சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த மில்லிமீட்டர்ல தான் இருக்கணும். இப்போ அதை விட அதிகமாக போகுது அப்படின்னா அப்போ நம்மளோட கர்ப்பப்பை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நேச்சுரலாகவே வந்துட்டு அதை ஷெட் பண்ணுது. நேச்சுரலாகவே வந்து என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போகுது அப்படின்னா நமக்கு காய்ச்சல் வந்து அதை தெளிவுபடுத்துது இல்லை, அந்த மாதிரி கர்ப்பப்பையில வந்துட்டு இந்த மாதிரி திக்னஸ் இருக்குதுன்னா இயற்கையாகவே அந்த கர்ப்பப்பை வந்து வெளித்தள்ள ட்ரை பண்ணும். இப்போ அதனால அதிகமாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது வெளியே வந்து தான் அந்த திக்னஸ் நேச்சுரலாக குறையும். அப்படி இல்லை இப்போ என்னால் அதை பொறுத்துக்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து அதை டிஎன்சியோ சர்ஜரியோ பண்ணணும்னு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணலாம், இப்போ டிஎன்சி பண்ண தேவையில்லை, சர்ஜரி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஜவ்வு வந்து இந்த திக்னஸ் வந்து எனக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குது, இது எப்படி மேடம் ரிவர்ஸ் பண்ணலாம், இது ரிவர்சபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இது ரிவர்சபிள் தான். இதை வந்து நிறைய பேஷண்ட் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 சென்டிமீட்டர்ல இருந்தவங்க கூட இப்ப நல்ல நார்மல் ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸா இருக்காங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். வணக்கம் அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கப்பா. இப்ப வந்து மேடம் இப்போ 2 வீலர் அடிக்கடி நான் டிராவல் பண்ணுவேன். சொல்லுங்க. அரிக்குது மேடம், பயங்கரமா எங்க வலிக்குதுமா? அரிக்குது மேடம், பசன்னு அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த இடத்துலப்பா அரிக்குது? கை ஃபுல்லா மேடம். கை ஃபுல்லாவே அரிக்குதா? ஆமா, கை வெயில்ல படுற இடம் முதுகு.
உடம்புல வந்து கையிலையும் முதுகலையும் மட்டும்தான் அரிக்குதா, இல்ல உடம்புல வேற ஏதாவது பகுதி அரிக்குதா, கால் அரிக்குதா, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத இடங்கள் அரிக்குதா? அரிக்கல. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க பிளட் பியூரிஃபையர் நிறைய எடுத்துக்கணும். பிளஸ் வந்துட்டு கூலண்டான உணவு வந்துட்டு ரொம்ப புளிப்பு நிறைந்த உணவுகள், காரம் நிறைந்த உணவுகள் எடுக்காம கூலண்டான வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளரி விதை கஷாயம், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா வந்து நேச்சுரலாவே நம்ம உடம்பு வந்து அந்த ஹீட்டை வந்து குறைக்கும். பிளஸ் வந்துட்டு இந்த தண்ணி பாத்தீங்க அப்படின்னா வெந்தய தண்ணி குடிக்கலாம், அல்லது சீரக தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நேச்சுரலாவே நம்ம பாடியில இருக்கிற அந்த அரிப்பு இது எல்லாமே குறையும். சரிங்களாம்மா? அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பை தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வயசு 54 ஆகுது. சொல்லுங்க ஐயா. முழங்கால் வலியா இருக்கு, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது முழங்கால் வலியா இருக்கு. முழங்கால் வலி எத்தனை வருஷமா இருக்கு? கொஞ்ச நாளா இருக்கு, ஒரு மாசமா. என்ன வேலை பாக்குறீங்க ஐயா? டெய்லர் வேலை. இப்ப ஒரு வருஷமா தான் இந்த முழங்கால் வலி இருக்கு. இப்ப வந்துட்டு நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? 70 கிலோ இருக்கேன். வெயிட் வந்து ஒபீஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட வெயிட்டை வந்து முழங்கால் தான் தாங்குது. அப்ப வந்து நமக்கு வெயிட்டை வந்து கரெக்டா நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பிளஸ் உங்க தொழில் வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், அந்த முழங்கால் வலிக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? ஹலோ, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? கோயம்புத்தூர் இந்த சைடு வந்து நமக்கு மாசம் நம்மளோட சூர்யா ஹெர்பல்ஸ் டீம் வந்து கேம்ப் வர்றாங்க. நீங்க அங்க வந்து நேரடியா வந்து பாருங்க, முழங்கால் எலும்புல வந்து ஏதாவது தேய்மானம் இருக்கா, இல்ல ஏதாவது ஜவ்வு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான மருந்துகளை நீங்க அங்க வாங்கிக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. திருவாரூர்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், நான் திருவாரூர்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு குழந்தை 2 வயசு 3 மாசம் ஆகுது. சரி, சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணி தான் கொண்டு எடுத்தாங்க மேம். எத்தனாவது குழந்தை? முதல் குழந்தையா, 2வது குழந்தையாப்பா? முதல் குழந்தை தான் மேம். சரிப்பா, சொல்லுங்க. அது கன்சீவா இருக்கும் போதே பீச்சை கையெல்லாம் ரொம்ப ஓவரா வலிச்சிச்சு. என்ன வலிச்சது? இடது கை வலி வந்து ரொம்ப இருந்தது மேடம் 3 மாசத்துல. சரிங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து சத்து மாத்திரை எல்லாம் போடவும் அப்புறம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வலி இல்ல. குழந்தை பிறந்த 5 மாசத்துல இருந்து ரொம்ப ஓவரா பெயின் இருக்கு மேடம் பீச்சை கையில. நானும் இது டெலிவரி ஆன இடத்துலயும் போயிட்டு பாத்துட்டேன், பிரைவேட்லயும் போயிட்டு இதே டாக்டர் கொண்ட காமிச்சு. ஆனா கை வலி சரியாகலையா? எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 5-6 மாசம் நல்லா இருந்ததுன்னா பீரியட்ஸ் டைம் வந்துட்டாவே இந்த இடது கை வலி வந்துருது மேம். என்ன வேலை பாக்குறீங்கம்மா? இடது கை வலி வந்துருது மேம். அதே மாதிரி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மாசமாவே இந்த கை வந்து வீங்கி இருக்கு மேம். இந்த தோள்பட்டைக்கிட்ட அந்த இடம் வந்து கடுக்குது மேடம், பயங்கரமா கடுக்கடுன்னு கடுக்குது. சில நகத்துலாம் 2-3 நகத்துலாம் கருப்பு கலர் கோடு மாரி வந்திருக்கு மேம். சரி நகத்துல அப்படியே வரியா ஒரு மாதிரியா இருக்கு மேம் நகத்துல. இப்போ பொதுவா வந்துட்டு குழந்தை பிறப்புக்கு பின்னாடி பெண்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அந்த வீக்னஸ் இருக்கு. ஏன்னா நீங்க சர்ஜரி பண்ணி சி செக்ஷன் பண்ணி தான் நீங்க குழந்தை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப 2 வயசு ஆகுது. தாய்ப்பால் எத்தனை வயசு வரையுமா கொடுத்தீங்க நீங்க? தாய்ப்பால் இப்ப குடிச்சிட்டு தான் மேடம் இருக்கேன். தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்ம கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும்ல, ஊட்டச்சத்தான உணவுகள் நிறைய எடுக்கணும், கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும், பிளஸ் சத்து மாவு கஞ்சி. முட்டிக்கு கீழே காலு 2மே பயங்கரமா வலிக்குது மேடம். சில டைம்ல ரொம்ப தாங்க முடியல. போன மாசம் வந்து பீரியட்ஸ் 10 நாளைக்கு முன்னாடியே வலி ஓவர் ஆயிடுச்சு மேடம். காலு கையெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸே வந்துச்சு. ஆனா மந்த்லி பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா குளிச்சிடுறேன் மேடம். சரிங்கப்பா, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த கை கால் மூட்டு வலிக்கு வந்துட்டு நாங்க மதுரைக்கு கேம்ப் வரும்போது நீங்க நேரடியா வந்து பாத்துக்கோங்கம்மா. வந்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான மருந்துகள் எடுக்கும் போது கண்டிப்பா சரியாயிரும்.
அழைத்தமைக்கு நன்றி அம்மா. நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து திசுக்கள் கட்டிகளும் வரும். அது ஏன் உருவாகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இனிப்பு ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஷெகிலா பானுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கடலூர். சரிங்கம்மா, உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு தான் மேடம் கேட்கணும். சொல்லுங்கப்பா. அவளுக்கு ப்ரீட் டைம் வர மாட்டுது. ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஏஜ் என்னப்பா அது? நிக்க மாட்டுது. ஏஜ் என்னப்பா ஆகுது? 21 வயசு. காலேஜ் படிக்கிறாங்களா? ஆமா மேடம், காலேஜ் தான் படிக்கிறா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்களா? சரிம்மா. இப்ப வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்றீங்களா இல்ல சமீப காலமா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? ஒரு 3-4 வருஷமா தான் மேடம் இந்த மாதிரி. அப்ப ஸ்கூல் படிக்கும் போது எல்லாமே மாசம் மாசம் கரெக்டா தலைக்கு ஊத்துனாங்களாப்பா? அவ ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 3 வருஷம் நல்லா தான் குளிச்சிட்டு இருந்தா. இப்பதான் இந்த சமீப ஹாஸ்டல் போய் சேகங்காட்டி, அதாவது வந்துட்டு நீங்க ஃபுட் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சிலருக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன ஏஜை பொறுத்த வரைக்கும் இடம் விட்டு இடம் மாறினா கூட இல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இல்ல வந்துட்டு ஏதாச்சும் பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பாத்தீங்களா? எதுவும் PCOS மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா ஆமா மேடம், அதுதான் சொன்னாங்க. அவங்கதான் மாத்திரை குடுக்குறாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டா வருது. மாத்திரை நிறுத்தத்துக்கும் அவங்க மாத்திரை கொடுத்தாதான். 21 நாள் மாத்திரை குடுக்குறாங்களாப்பா? ஆமா மேடம், அந்த அட்டை மாத்திரை சாப்பிட்டாதான் பீரியட்ஸ். இது வந்து ஹார்மோன் டேப்லெட்மா. இந்த ஹார்மோன் டேப்லெட் வந்து சாப்பிட்டு தான் உங்க பொண்ணுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ணல. அதாவது என்ன பண்ணணும்னா அப்டாமினல் ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா பண்ணணும். பிளஸ் வந்துட்டு நீங்க இந்த உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்தணும். உணவுல வந்துட்டு கருப்பு உளுந்து இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு நிறைய சுரக்கும்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நீலநாயகி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாடியந்தலன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க வந்து பாடியந்தல இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் அதிகமா போயிட்டு இருக்குங்க மேம். ஏஜ் என்னப்பா அது? 15 மேம். 15. எந்த வயசுல ஏஜ் அட்டன் பண்ணாங்க? 12 மேம். 12 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க. 15. இப்ப பீரியட்ஸ் வந்து எப்படி மாசம் போகுதா இல்ல எப்படி எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் வருதுப்பா? மேம் இந்த இன்னைக்கு 3ஆம் தேதி பீரியட்ஸ் ஆச்சு மேம். சரிங்கம்மா. இன்னைக்குமே தலைக்கு ஊத்திட்டாங்க மேம் இருக்கா. அப்ப வந்து 20 நாள் பக்கம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க மேம். இப்ப வந்து ஸ்கூலிங் தான் வேற பண்றாங்க. அப்ப வந்து அவங்க ரொம்ப அனிமிக் ஆயிருவாங்க. இது வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். இவ்வளவு நாள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து டெய்லி பேட் வச்சுட்டு போயிட்டு வந்து கஷ்டப்படுறது அனிமிக் ஆயிருவாங்கம்மா. ரத்த சோகை வந்துடும். நீங்க நல்ல பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் ஜூஸ் இதெல்லாம் கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாழை கச்சல் சொன்னேன்ல, அதாவது வாழை பிஞ்சு இருக்குல்லம்மா, வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் போடுவீங்கல்ல, வாழை பிஞ்சு வாழைக்காய், அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரவுண்டா வெட்டி வச்சுட்டு தேன்ல ஓவர் நைட் ஊற போட்டுட்டு காலையில எந்திரிச்சு சவச்சு சாப்பிட சொல்லணும். இது என்ன பண்ணணும்னா நேச்சுரலாவே உங்க கர்ப்பப்பையில இருக்க அந்த உதிரப்போக்கத்தை கம்மி பண்ணும். நீங்க சாலை கிராமத்துல நேர்ல வந்து எங்களை மெயின் பிரான்ச்ல வந்து சந்திங்கம்மா, பொண்ணை கூட்டிட்டு வந்து. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. இனிப்புல நேயர் இல்லை. நம்ம வந்து கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து இந்த சதை வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. பாலிப்ஸ்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி. இந்த சதை வளர்ச்சி எதனால் ஏற்படுது? இதை எப்படி சரி செய்யலாம்? இது வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக ஹெரிடிட்டியாக கூட சொல்லலாம். அதாவது இப்போ இந்த மாதிரி தசைக்கலைகள், வன்கலைகள், இது தசைக்கட்டிகள், நார்க்கட்டிகள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஜெனட்டிக்காக அவங்க பரம்பரையே இருக்கலாம். இப்போ அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம், அவங்க பாட்டிக்கு இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கு எங்கள் வீட்டில் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை எங்கள் பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்காங்க, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க வருடாந்திர பரிசோதனை, அதாவது அந்த
ஸ்கிரீனிங் வந்து கரெக்டா பண்ணிக்கணும். கர்ப்பப்பை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஸ்கிரீனிங், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சாதாரண யூஎஸ்ஜி அப்டாமினல் ஸ்கேன் பார்த்து, தேவைப்பட்டதுனா டிரான்ஸ்வேஜனல் ஸ்கேன் கூட பார்த்து அவங்களோட வருடாந்த பரிசோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம எப்போ வரைக்கும் பார்க்கணும்னா மெனோபாசல் டைம் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டா செக் பண்ணிட்டே வந்தோம்னா மட்டும்தான் வந்து நம்ம இதுல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். இப்போ இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைனாலையும் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது, இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இப்போ எல்லா ஏஜ்ல இருந்தும் வருது. சின்ன வயசுல இருந்தே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட், இல்லை எஃப்எஸ்ஹெச் டெஸ்ட்டோ இல்லை ப்ரொலாக்டின் டெஸ்ட்டோ, என்ன டெஸ்ட் ஹார்மோன் எடுத்து பார்த்தாலுமே அது வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்கிறதே கிடையாது. அதற்கு மெயினான விஷயம் என்ன, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் சொல்லணும். அவங்க உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். ப்ளஸ் ஒரு சிலருக்கு இது ஜெனட்டிக்காகவும் கூட இருக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் நிறைந்த உணவுகள், அதுக்கப்புறம் இந்த சிவப்பு நிற கனிகள் இதெல்லாம் கொடுத்து வரும்போது கண்டிப்பாக நமக்கு சரியாகும். ப்ளஸ் வந்து நிறைய காய்கறிகள் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பண்ணும்போது ஹார்மோன் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி வெயிலுக்கும் வந்து நம்ம நிறைய எக்ஸ்போஸ் ஆகணும். அப்போ இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து நம்ம வராமல் பாதுகாத்துக்கலாம். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். சொல்லுமா. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. ஏற்கனவே ராமசாமி பேர் சொல்லிட்டு. சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. பித்தப்பை கல் இருக்குங்க. சொல்லு, யாருக்கு? உங்களுக்கா? ஆமா. உங்களுக்கு ஏஜ் என்னங்க ஐயா ஆகுது? 67. 67. பித்தப்பை கல் என்ன சைஸ்ல இருக்குங்க ஐயா? என்ன 11 mm இருக்கு. அதாவது 1.1 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் அப்படின்றது ஸ்கேல் அளவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா இப்ப நம்ம வந்து கிட்னில வர்ற கல்லு இல்ல யூரினரி டிராக்ட்ல வர்ற கல் இது எல்லாமே வந்து கால்சியமால உருவான கல்கள், அதாவது சுண்ணாம்பு சத்தால உருவான கல்கள். இப்ப வந்து நீங்க பித்தப்பையில பார்க்கும்போது முழுமையா அது வந்து கொழுப்பான கல்கள். இதை வந்து நம்ம அதுவா கிரஷ் ஆகி வெளியே வந்தாதான், அப்படி இல்லைன்னா சர்ஜிக்கல் ரிமூவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப சித்த மருத்துவத்துல இந்த பித்தப்பை கற்களுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இதுக்கு வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து ஐயா பேசுறீங்க? கோயம்புத்தூருக்கு எங்களோட டீம் வந்து மாசம் மாசம் கேம்ப் வர்றாங்க. நீங்க நேரடியா உங்க ரிப்போர்ட்டோட அங்க வந்து பாருங்க ஐயா. தொடர்ந்து ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அருள் செபஸ்டின். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அண்டமான். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என்ன தொந்தரவு செய்யுது? ரொம்ப வருஷமா கால் மேடம், ஸ்பெயினோட ஆபரேஷன் பண்ணியாச்சு. அது ஸ்பெயினோட ஆபரேஷன் பண்ணியாச்சு மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குது மேடம், பாதம். என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க ஐயா? ஸ்பெயின்ல L4 L5. ஓகே, ஸ்பைன்ல L4 L5 சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கால் வலி. வயசு என்ன ஆகுது? வயசு 52 மேடம். 52. இப்போ இந்த வலி வந்து எத்தனை வருஷமா இருக்கு? சர்ஜரி எப்ப லாஸ்ட் பண்ணது? 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு மேடம். பாதத்துல மேடம் ஊசி குத்துற மாதிரியே குத்திட்டு இருக்கேன் மேடம். சுகர் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா? சுகர் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கா? ஆமா, 15 வருஷம் சுகர் இருக்கு மேடம். இப்ப ரீசன் வந்து சர்ஜரி பண்ணதுனால இல்ல, ப்ரொலாங்டு ஹிஸ்டரி. அதாவது வந்து இது ஒரு சுகரோட காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அதாவது ரொம்ப நாள் நீங்க சுகர் வருஷம் ஒரு 10-15 வருஷம் இருக்கிறதுனால சுகர் என்ன பண்ணுது அப்படின்னா பாரஸ்தீசியா உருவாக்குது. அதாவது இந்த கால் மரத்து போறது, ஊசி வச்சு குத்துற மாதிரியான வலி. கண்ட்ரோல்ல இருக்குங்களா ஐயா உங்களோட சுகரு? ஐயா, உங்க தொலைக்காட்சியின் ஒலியில முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. இனிப்புல தான் இருக்கீங்க. ஹலோ, உங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? உங்க ஒய்ஃபோட சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்குங்களா? ஐயா, நீங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. தொலைக்காட்சி நிலையை முற்றிலும் குறைச்சிட்டு பேசுங்க. சரி, இனிப்புல நேர்ல அந்த நேருக்கான தீர்வுகளை சொல்லிடுங்க.
இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து டயட் அட்வைஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆவாரம் பூ வந்து சமூலமாகவே பூ மட்டும்தான் கிடையாது, அதோட இலையாகட்டும் அதோட இந்த தண்டுவாகட்டும் எல்லாமே அதோட வேறு எல்லாமே சமூலமாக வந்து டீ மாதிரி போட்டு காலையில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை 1 டம்ளராக வற்ற வச்சு டெய்லி காலையில் ஒரு 48 நாட்கள் குடிக்கும்போது இந்த பாரஸ்தீசியா இந்த மாதிரி ஊசி வச்சு குத்துறமலையான வலிகள் வந்து குறையும். ப்ளஸ் வந்து சுகரும் கண்ட்ரோல் லெவலுக்கு வரும். ஸோ நீங்கள் ஆவாரம் பூ கஷாயம் எடுத்துக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இனிப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இனிப்பு வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. சரோஜினிமா. எந்த ஊர்ல? பெங்களூர்ல இருந்து பேசுறோமா? சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இந்த பீரியட் ரெகுலரா ஆவறது இல்ல மேடம். ஒரு 2 யாருக்குப்பா? இயர்ஸா? எனக்கு ஓகே ஓகே, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது இல்லை. ஏஜ்ப்பா உங்களுக்கு? 35 ஆகுது. 2 வருஷமா பீரியட் ஒழுங்கா ஆகல. முதல்ல எல்லாம் கரெக்டா ஆகும் 3 days once. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? இது குழந்தைங்க இல்லம்மா, மேரிட் இன்னும் ஆகல. அன்மேரிடு. ஓகே, 35 இயர்ஸ் தான் ஆகுது. ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களாப்பா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குது மேடம். வெயிட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? வெயிட் 75 kg இருக்கிறேம்மா. வெயிட் வந்துட்டு உங்களுக்கு ஒபிஸ் மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? வெயிட் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல பிஎம்ஐல இருக்கீங்களா? கரெக்டா உங்களோட பிஎம்ஐ கரெக்டா இருக்காப்பா? வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஜாஸ்தி. நீங்க என்ன பண்ணணும், பிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணணும். அப்டாமினல் ஒர்க் அவுட்ஸ் மெயினா நிறைய பண்ணணுமா. குனிஞ்சு நிமிந்து பண்ணக்கூடிய வேலைகள் அப்டாமினல் ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணுங்க. பிளஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வாழை இருக்குல்ல, வாழைப்பூ கிடைச்சதுன்னா நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. கர்ப்பப்பையை வலுப்படுத்துற மாதிரி வாழைப்பூவை நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, இல்ல கஷாயமாவும் எடுத்துக்கலாமா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. நம்ம தைராய்டு நோய்க்கான அறிகுறிகளை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்க. இப்போ தைராய்டு அப்படின்னு பார்க்கும்போது தைராய்டு வந்து பெண்களுக்கு தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆண்களுக்கும் வரும். இப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் இந்த தைராய்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லாரும் எதுக்கு கவலைப்படுவோம் அப்படின்னா முடி கொட்டுறது. இப்போ முடி கொட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நிறைய வந்து அதுக்காகவே நிறைய கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ முடி கொட்டும், தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து முடி கொட்டும். ப்ளஸ் வந்து அடிக்கடி சடனாக ஒரு ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி இருக்கும் பாடியில். எப்போ பார்த்தாலும் மேல் வந்து லைட்டா எனக்கு சுடுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. திடீர்னு லைட்டா அந்த நார்மல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் லைட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வெயிட் புட்டப் ஆகும், கண்டிப்பா ஒபிசிட்டி இருக்கும். பிளஸ் வந்துட்டு பெண்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த உதிரப்போக்கு வந்து கரெக்டா இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து கம்மியா இருக்கலாம், ஸ்கேண்டி ஃப்ளோவா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சீரற்ற இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும். T3 T4 TSH லெவல் வந்து நம்ம பாடியில எவ்வளோ இருக்கு, நம்ம பிளட்ல வந்துட்டு தைராய்டோட நார்மல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எப்பயுமே நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனோட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதில் சக்ஸஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ வந்து இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அதில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த தைராய்டுலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான தைராய்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2 விதமான தைராய்டுகளுக்கும் அறிகுறிகள் வந்து இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை வேறையா இருக்குமா? கண்டிப்பாக வேற இருக்கும். இப்போ வந்துட்டு ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், ஹசிமோட்டோ தைராய்டிசம் கூட இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு பாராதைராய்டு கிளாண்ட்ஸ்ல வந்துட்டு ஸ்வெல்லிங், அதாவது காய்டர், அதாவது இந்த ஹைப்பர் அதிகமாக சுரக்கும் போது வந்து அந்த கழுத்தை தூக்கிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம சின்ன தூக்கிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தாலே வந்து வெளிப்படையாக தெரியும். லைட்டாக இந்த இடத்துல எனக்கு வீங்கின மாதிரி இருக்கு மேடம், எனக்கு இந்த இடத்துல சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பெரிய கட்டியாவே அந்த இடத்துல இருக்கும். ஸோ எச்சி முழுங்கி பார்க்கும்போது கூட அவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு தடிமனா தெரியும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தைராய்டு லெவலை வந்து நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணங்கள், இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்றது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இருக்கும். நிறைய பேருக்கு சின்ன பெண்கள்ல இருந்தே சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த தீட்டு நிக்க போற காலத்துல கூட அந்த வெள்ளைப்படுதல் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது மில்கி மாதிரி இருக்கலாம், ஒரு சிலருக்கு தயிர் மாதிரி இருக்கலாம். உடல் உஷ்ணத்தினால வரலாம். இப்போ இந்த உடல் உஷ்ணத்தினால வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் பண்றது, பிளஸ் வந்து இந்த கற்றாழை, இந்த சோற்று கற்றாழை வந்துட்டு நம்ம வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு வந்து அதை
அதை விட ஒரு சிறந்த மருந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த ஆலோவேராவை வந்து ப்ளஸ் ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம காலையில் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் உப்பு தூளும் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்லாவே குறையும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த சிறுநீர் தொற்று வந்து அதிகமாக இருக்கும். அதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இணைப்பில் நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து ஜேம்ஸ் அழைக்கிறேன் மேடம். வணக்கம் ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். மேடம் சின்ன மேடம் 30 வயசு தான் இருக்கு. சொல்லுங்க மேடம். இப்போ என்னன்னா எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு மேடம். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தைராய்டு மேடம், சுகர் வந்து டயபெட்டிக் ஆச்சு, ஒரு 250 அப்படி இருந்தது. இப்போ என்னன்னா லாஸ்ட் 3 months நான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. பட் என்னன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறதுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும், சாப்பிடறதுக்கு முன்னாடி 90 110 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்மியாயிருக்கு மேடம். 90 100ன்றது நார்மல் தான். 100க்குள்ள இருக்கிறதுன்றது வந்து கண்டிப்பா நார்மல் இல்ல. இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா 113, இப்போ சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது 113 இருக்கு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்க பின்னாடி இருக்கு மேடம், கம்மியா இருக்கு. கம்மியா, அதாவது அந்த பாடியில வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல வர்றீங்க. டைப் 2 டயபெட்டிஸ் தானே? எத்தனை வருஷமா இருக்கு இது உங்களுக்கு? இல்ல மேடம், just 2 years மேடம். ஒரு 2 years. அப்ப அந்த டைம் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஆஃப்டர் ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ராமாட்டிக்கல் கண்டிஷன், அதாவது ஒரு கீழே விழுகிறது, ஒரு அடிபடுறது, இல்லை ஆஃப்டர் ஒரு சர்ஜரி இன்டர்வென்ஷன், இதுக்கப்புறம் கூட வந்துட்டு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாடியில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது நீங்கள் வெறும் ஃபாஸ்டிங்கை ப்ளஸ் வந்துட்டு ஒரு போஸ்ட் பிராண்டியல் இல்லை ஒரு ரேண்டம் பிளட் செக் பண்ணாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெவலு இல்லை இன்சுலின் சி பெப்டைட் பாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலராக உங்களோட கணையம் வந்து எவ்வளோ சுருக்குதுன்றதை அப்படி பார்க்கணும் சார். கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஏன் இந்த வேரியேஷன் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஆவாரம் பூ வந்துட்டு நீங்கள் ஆவாரம் சமூலத்தை வந்துட்டு நீங்கள் டிகாக்ஷனாக எடுத்துட்டு கஷாயமாக எடுத்துட்டு குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக இது கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இனிப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஏஜ் 65 வருஷமா. சொல்லுங்க என்ன செய்யுது? இரவுல தூங்குறப்ப நாக்கெல்லாம் வறண்டு போயிடுமா. அது எதனால என்னன்னு தெரியல. அதுக்காக சொல்யூஷன் ஏதாவது இருக்க சொல்லுங்க. நாவறட்சி உங்களுக்கு வந்து பிபி பிரச்சனை ஏதாச்சும் இருக்காப்பா? பிபி இல்லது சுகர், பிரஷர் கண்ட்ரோல்ல இருக்கா? பிரஷர் மாத்திரை வந்து நீங்க சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த ரத்தத்துல இருக்க வந்து பிரஷரை வந்து கரெக்டா குறைச்சிக்கிட்டே வரும். ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து அதே மாத்திரைய கன்சல்டேஷன் இல்லாம அப்படியே தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இப்போ வந்து ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ மானிட்டர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டோசேஜை ரெடியூஸ் பண்ண முடியுமா இல்லை கூட்ட முடியுமான்றதையும் பார்க்கணும். இந்த ப்ரெஷர் பேஷண்ட், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெடிசன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 2 months 3 months ஒன்ஸ் வந்துட்டு அந்த செக் பண்ணணும். அப்பப்போ செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வேரியேஷன் இருக்கோ அதுக்கு பதிலாக அதுக்கு தகுந்த மாதிரி டோசேஜை எடுக்கும் போது தான் அந்த நாவறட்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெட்டி வேர் இருக்குல்ல, வெட்டி வேரை வந்து நீங்கள் ஊறல் குடிநீர் மாதிரி, அதாவது அதை சும்மா தண்ணியில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தண்ணியில் வாட்டர் ஜக்கில் போட்டு வச்சுட்டு அதை ஊறல் குடிநீராக குடிக்கும் போது இந்த நாவறட்சி வந்து நல்லா கேட்குமா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. நம்ம இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய யூடிஐ பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ இந்த யூரினரி ப்ராப்ளம், யூரின் தொற்று, அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே, லேடிஸ் பெரும்பாலும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் மெயினாக வந்துட்டு இவங்களுக்கு ஹைஜீன் வந்து ஃபஸ்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த உறுப்புகளில் வந்து பிஹெச் பேலன்ஸ், அதாவது இந்த அசிடிக் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த அசிடிக் கண்டென்ட்டை வந்து நம்ம குறைக்கணும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், திரிஃபலா கஷாயம் சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, திரிஃபலா பவுடரை வாங்கி நம்ம தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து கம்மியாகும். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த யூரினரி தொற்றோ இல்லை வெஜைனா வழியாக வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உள்ளே போகுது அப்படின்னா அதையும் வந்து நமக்கு சரி பண்ணும். இச்சிங் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த திரிஃபலா சூர்ணத்தை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம்.
இப்போ இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் நிற்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து உடம்புகள் வந்து இன்னும் அவதிகள் கொடுக்கும். அப்போ அவங்க வந்து எப்படி அவங்கள வந்து தற்காத்து கொள்ளலாம்? இப்போ இந்த மெனபாஸில் இருக்க லேடிஸ் வந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூப்படையும் போது ஒவ்வொரு பெண்களும் அவங்கள எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் மெனோபாசல் ஸ்டேஜ்லேயும் நம்ம அவங்கள பாதுகாக்கணும். இப்போ பூப்படையும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஊட்டமான சத்தாக கொடுப்பாங்க, உளுந்த கஞ்சி கொடுப்பாங்க, களி கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா வீட்டில் கொடுப்பாங்க. அப்போ எப்படி அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் வந்து ஒரு பெரிய ரீசன் இருக்கும் இந்த இடத்துல வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் லெவல் எல்லாமே வந்துட்டு கம்மியாயிருது. இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு எரிஞ்சு விழுவாங்க. அந்த மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு பெரிய ரீசன் வந்து இந்த மெனோபாசல்ல வர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சதக்கப்பை குடிநீர் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்க கற்றாழை எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு இந்த கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட நமக்கு கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய மருத்துவமனை எங்க இருக்கு, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? எங்களோட மருத்துவமனை பார்த்தீங்கன்னா சாலிகிராமம் நவநீதம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு. நீங்க வந்து நேரடியாக எங்களை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேலூர் பிரான்ச், வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவிலே ஒரு பிரான்ச் இருக்கு. இந்த 3 பிரான்ச்லையும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட டீம் வந்து எல்லா ஊருக்கும், அதாவது திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு எல்லா ஊருக்குமே வந்து நாங்கள் ஒரு 6 ஊருக்கு இந்த மாதிரி வந்து கேம்ப் வரோம். எங்களோட டாக்டர்ஸ் டீம் எல்லாருமே வந்துட்டு இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசீஸும் பார்க்குறோம். அதாவது மூட்டு வலி ஆகட்டும், இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும், குழந்தையின்மை, வெள்ளைப்படுதல், இல்லை ஜவ்வு பிரச்சனைகள் ஏதாச்சும், இல்லை ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, எல்லாத்துக்குமே பார்க்குறோம். சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இப்போ உங்களுடைய மருத்துவமனையில் எந்த மாதிரியான நோய்களுக்குலாம் எந்த மாதிரி சிறப்பு சிகிச்சைகள் அளிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவமனையில் வந்துட்டு பெண்களுக்கான நோய்கள் இல்லாமல் ஆண்களுக்கும் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்டர்னல் மெடிசன்ஸ் இல்லாமல் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து வர்மா கொடுத்துட்ருக்கோம், நிறையா ஃபுட் ரிலாக்ஸிங் மசாஜ் கொடுத்துட்ருக்கோம். வர்மா ட்ரீட்மெண்ட் நல்ல பெஸ்ட் டாக்டர்ஸ் வச்சு வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு தெரப்பி மூலயமா பஞ்சகர்மா, இப்போ எனக்கு தூக்கம் சரியாக வரலை, அதே மாதிரி வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து பாடி பெயின் இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க. ப்ளஸ் வந்துட்டு மெயினாக ஜீரியாட்ரிக்ஸ்க்கும் வயதானவர்களுக்கும் வந்து நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி, இப்போ பெரியவங்களை வந்து மேக்ஸிமம் வீட்டில் வந்து அந்தளவுக்கு யாருமே கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. மெயினாக நம்மளோட சூர்யா ஹெர்பல்ஸில் அந்த ஜீரியாட்ரிக் கேர் வந்து நிறையா கொடுக்குறோம். அதே மாதிரி வீல் சேரில் வர்ற பேஷண்ட்டுக்காக மட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கேர் வந்து கரெக்டாக இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்க பேர் ராபியா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்கப்பா. மடக்குவாதம் 30 வருஷமா இருக்குது. சொல்லுங்கப்பா. வந்து இதுலதான் பாத்துட்டே இருக்கோம், அலோபதி தான் பாத்துட்டே இருக்கோம். எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? திருச்சியில தான். சரி சரி இதுதான் பாத்துட்டு இருக்கோம். சரி சரி. அது விட்டு பெயின் வந்துகிட்டே இருக்கு, போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கை கால் நீட்ட மடக்க முடிய கஷ்டமா இருக்கா? கை கால் விரைப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கா? நடக்க எந்திரிக்கும் கஷ்டமா இருக்கு, வலியா இருக்கு ரொம்ப. திருச்சிக்கு மாசம் எங்களோட டாக்டர்ஸ் டீம் வராங்கப்பா. அபிராமி ஹோட்டல்ல வந்து பாக்குறாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. நீங்க அங்க வந்து எங்களை நேரடியா உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பாருங்கம்மா. உங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் அங்க வந்து பண்ணிக்கோங்க. திருச்சிக்கு நீங்க மாசம் வந்து பாத்துக்கலாம் எங்களை. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இப்போ இந்த மகளிருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள். உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நேச்சுரலான க்ரீன் ஃபுட்ஸு, கீரைகள் நிறையா எடுத்துக்கலாம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் நிறையா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு க்ரீன் டீ எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளை வந்துட்டு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது காலிஃப்ளவர், கேபேஜ் இது தேவை கிடையாது. நூல்கோல் இருக்குல்ல,
நூல்கோல் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். சவுச்சவு காய் நிறையா எடுத்துக்கலாம். நூல்கோல், சவுச்சவு காய் இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி டெய்லி நல்ல ஜூஸ் மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்போது ஒரு கர்ப்பப்பை கிளென்சராக இருக்கும். இது வந்து அதில் இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். இப்போ ஒரு சிலருக்கு எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் போது இந்த வாழைப்பூ கஷாயம் இதில் ஒரு பெரிய அரிய மருந்துனே சொல்லலாம் சித்த மருத்துவத்தில். இது நீங்கள் எனக்கு ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள் எடுக்கும்போது ஒரு கர்ப்பப்பைக்கு நல்லா வேலை பார்க்கும். நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிக்கன் அதிகமாக சாப்பிட தேவையில்லை. அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் இதையும் குறைச்சிக்கணும். புளிப்பு நிறையா இல்லாமல் இருக்கணும். நம்மளோட உணவு வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது. புளிப்பு இல்லாமல் துவர்ப்பு சுவை எடுக்கும்போது நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு யூட்ரைன் டோனராகவும் இருக்கும், யூட்ரைன் கிளென்சராகவும் இருக்கும். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பு நேயருக்காங்க பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சரோஜினி. இப்பதான் நான் போன் அடிச்சு தூக்கம் சரியா வர்றது இல்லை, என்னமா பண்றது நைட்ல? தூக்கம் உங்களுக்கு ஏஜ் என்னப்பா ஆகுது? 35மா. 35 தான் ஆகுது. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம்மா. எங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர். தூக்கம் சரியா வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மதியத்துல என்ன வேலை பாக்குறீங்க? ஏதோ வேலை பாக்குறீங்களா? ஐடி கம்பெனில. ஓகே ஓகே. கசகசா இருக்குல்லம்மா, கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு நீங்க நல்லா கொஞ்சம் அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை பாலில் கலந்து குடிங்க. பாலில் கலந்து குடிக்கும் போது நல்ல தூக்கம் வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு வாக் மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இவ்வளவு நேரம் மகளிருக்கான குழந்தைமை பிரச்சனை எதனால் ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்பதை பற்றி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.